Good morning, students. Today we will discuss about eddy currents. அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா எடி கரண்ட்ஸ், அதாவது சுழல் மின்னோட்டங்கள். இந்த எடி கரண்ட்ஸ்னால் என்ன, அதனால் நமக்கு என்னென்ன மெரிட்ஸ் இருக்குது, என்னென்ன டிமெரிட்ஸ் இருக்குது, அதாவது சுழல் மின்னோட்டத்தால் நமக்கு என்னென்ன குறைபாடுகள், அதாவது தீமைகள் நமக்கு அது மட்டும் இல்லாமல் என்னென்ன நன்மைகள் அப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடி கரண்ட்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். According to Faraday's law of electromagnetic induction, an EMF is induced in a conductor when magnetic flux passing through it changes. அதாவது ஃபாரடேயின் மின்காந்த தூண்டல் விதிப்படி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இந்த EMF is induced conductor. ஒரு கண்டக்டரில் வந்து EMF induced ஆகுது எப்போ? when the magnetic flux passing through it changes. அதில் செல்லக்கூடிய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும்போது, அதாவது ஒரு கடத்தியில் பாயக்கூடிய காந்தப்பாயத்தில் மாற்றம் ஏற்படும் போது மின்னியக்கு விசை தூண்டப்படுகிறது. இந்த நிகழ்வுக்கு தான் மின்காந்த தூண்டல் சொன்னோம். ஸோ இதுதான் ஃபாரடே வந்து சொல்கிறாரு. இது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். However, the conductor need not be in a form of wire or coil. அப்போ நமக்கு மேக்னெட்டிக் இண்டக்ஷன் நடக்கிறதுக்கு அது வந்து கண்டக்டர் வந்து நமக்கு ஒயர் எல்லாம் காயிலாக இருக்குன்னு அவசியம் இல்லை. ஈவன் ஃபார் எ கண்டக்டர் இன் த ஃபார்ம் ஆஃப் ஷீட் ஆர் பிளேட், அதாவது நமக்கு காயிலாக ஒயராக இருக்குன்னு அவசியம் இல்லை. ஒரு ஷீட் எல்லாம் பிளேட் ஃபார்மில் இருந்தாலும் ஒன்றும் நமக்கு இஎம்எஃப் வந்து இன்டியூஸ்ட் ஆகும். அண்ட் இஎம்எஃப் இன்டியூஸ்ட் வென் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க் வித் சேஞ்சஸ். அப்போ இதுலேயே நமக்கு லிங்க் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆனாலும் நமக்கு இஎம்எஃப் வந்து இன்டியூஸ்ட் ஆகும். இதில் நமக்கு ஷீட்டாக இருந்தாலும் ஒரு கண்டக்டரோட ஷீட் ஃபார்ம்லேயோ இல்லை பிளேட் மாதிரி இருந்தாலும் தகடாவோ இருந்தால் கூட நமக்கு ஒரு மின்னியக்கு விசை வந்து தூண்டப்படும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சரி, பட் த டிஃபரன்ஸ் இஸ் that there is no definite loop or path induced current to flow away. As a result, the induced current flow in a concentric circular path, as these electric currents resemble eddies of water. இப்போ இந்த ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பாதையில் வந்து செல்கிறது. இந்த மின்னியக்கு விசை தூண்டப்படுகிறது, அதன் காலம் மின்னோட்டம் பாய்கிறது. இந்த பாயக்கூடிய மின்னோட்டமானது ஒரு குறிப்பிட்ட பாதையில் வந்து செல்கிறது. ஸோ ஆஸ் திஸ் எலக்ட்ரிக் கரண்ட்ஸ் ரிசம்பிள் எடிஸ் ஆஃப் வாட்டர், தீஸ் ஆர் நோன் அஸ் த எடி கரண்ட். ஸோ இதோட பாதை வந்து ஒரு ரிசம்பிள்ஸ் எடிஸ் ஆஃப் வாட்டர், அதாவது நீர் சுழற்சி மாதிரி இருக்கும். நீரில் ஏற்படக்கூடிய சுழற்சி மாதிரி இருக்கும். அதனால தான் இதை என்ன பண்ணுறோம்னா சுழல் மின்னோட்டம் சொல்கிறோம், அதாவது எடி கரண்ட்ஸ். தே ஆர் ஆல்சோ கால்டு ஃபோகால்ட் கரண்ட். ஸோ இதை நம்ம ஃபோகால்ட் கரண்ட்னு சொல்லுவோம். எடி கரண்ட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் த ஃபோகால்ட் கரண்ட். சுழல் மின்னோட்டமானது ஃபோகால் மின்னோட்டம் என்றும் அழைக்கப்படுகிறது. டிமான்ஸ்ட்ரேஷன் பார்க்கலாம். ஹியர் இஸ் எ சிம்பிள் டிமான்ஸ்ட்ரேஷன் ஃபார் எ ப்ரொடக்ஷன் ஆஃப் எடி கரண்ட். அதாவது சுழல் மின்னோட்டத்தை உருவாக்குவதற்கான ஒரு செய்முறை சோதனை. கன்சிடர் பெண்டுலம் தட் கேன் பி மேட் எ ஆசிலேட் பிட்வீன் த போல்ஸ் ஆஃப் பவர்ஃபுல் எலக்ட்ரோமேக்னெட். அதாவது ஒரு பெண்டுலம் வந்து ஆசிலேட் ஆகுது. இதில் டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. ஒரு பவர்ஃபுல் எலக்ட்ரோமேக்னெட்டுக்கு இடையில என்ன ஆகுதுன்னா ஒரு பெண்டுலம் தனி ஊசல் வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு வலிமை மிக்க மின்காந்த துருவங்களுக்கு இடையே நமக்கு ஆசிலேட் ஆகுது. First, the electromagnet is switched off. The pendulum is slightly displaced and is released. It begins to oscillate and execute a large number of oscillations before stopping. இப்போ என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு நமக்கு எதுவுமே சப்ளை இல்லாத போது இந்த பெண்டுலத்தை வந்து ஆசிலேட் பண்ணுறோம். ஆசிலேட் பண்ணும்போது நமக்கு வந்து ஆசிலேஷன் வந்து அதிகமான டைம், நம்பர் ஆஃப் ஆசிலேஷன் வந்து அதிகமாக கிடைக்குது. அதாவது ஸ்டாப் பண்ணதுக்கு முன்னாடி நிறுத்துவதற்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு அதிகமான ஆசிலேஷன் வந்து கிடைக்குது. எப்போ நமக்கு எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் வந்து அதாவது சுவிட்ச் ஆஃப் கண்டிஷனில் இருக்கும்போது, ஆன் பண்ணாத பொழுது.
நெக்ஸ்ட் செகண்ட் ஒன்று என்ன பண்ணுறோம், when the electromagnetic switch ஆன் பண்ணியாச்சு, and the disc of the pendulum is made to oscillate, eddy currents are produced in which oppose the oscillation. இப்போ என்ன நடக்குன்னா, நமக்கு இதில் வந்து எடி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய எடி கரண்ட் வந்து இதில் இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஸை வந்து அப்போஸ் பண்ணும். இதில் நம்ம ஃபஸ்ட் கிடைச்ச வந்து ஆசிலேஷனோட நம்பர் ஆஃப் ஆசிலேஷன், செகண்டில் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசிலேஷன் வந்து ரெடியூஸ் ஆகும். நம்பர் ஆஃப் ஆசிலேஷன் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே ஸ்டாப் ஆகும். ஃபஸ்ட் நமக்கு எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் எதுவுமே சப்ளை இல்லாத பொழுது, நமக்கு மின்காந்த துருவங்கள்கிட்ட இணைக்கப்படாத பொழுது நமக்கு வந்து ஆசிலேஷன் அலைவுகள் வந்து எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். இப்போ நமக்கு ஆன் பண்ண பிறகு என்ன ஆகுதுன்னா, நமக்கு அலைவுகளின் எண்ணிக்கை வந்து குறைகிறது. இது காரணம் வந்து இதில் இருக்கக்கூடிய ஒரு அப்போசிங் ஃபோர்ஸ், damping force. When the electron switch on and the disc of pendulum is made oscillate, eddy currents produced in which will oppose the oscillation. அப்போ இதில் ப்ரொடியூஸ் ஆகுறதுக்கு காரணம் என்ன, ஆசிலேஷன் நம்பர் ஆஃப் ஆசிலேஷன் வந்து குறைவதற்கான காரணம் என்னென்னா, இதில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய எடி கரண்ட்ஸ் வந்து ஆசிலேஷனை வந்து அப்போஸ் பண்ணுது. இதில் உருவாகக்கூடிய சுழல் மின்னோட்டமானது அதோட அலைவுகளை வந்து எதிர்க்கிறது, அதாவது குறைக்கிறது. A heavy damping force of eddy currents will bring the pendulum rest within few oscillation. அப்போ நிலைநிறுத்தப்பட்ட விசை, ஹெவி damping force of eddy currentsனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஹெவி damping force என்ன பண்ணுதுன்னா, will bring the pendulum to rest within a few oscillation. ஒரு குறிப்பிட்ட ஆசிலேஷன்லேயே நமக்கு வந்து இந்த எடி கரண்ட்ஸ்னால நமக்கு ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய டேம்பிங் ஃபோர்ஸ் என்ன பண்ணுதுன்னா, பெண்டுலம் வந்து ரெஸ்ட்டுக்கு கொண்டு வந்தது. அடுத்து தேர்டு பாருங்கள். However, some slots are cut in the disc, the eddy currents are reduced. இப்போ தேர்டு கண்டிஷனில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு நமக்கு அதாவது சப்ளை இல்லாத போது நமக்கு ஆசிலேஷன் நம்பர் ஆஃப் ஆசிலேஷன் அதிகமாக இருக்குது. சப்ளை இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நமக்கு ஆசிலேஷன் குறையுது. இதற்கு காரணம் என்ன, நமக்கு அதில் உருவாகக்கூடிய எடி கரண்ட்ஸ் என்ன செய்யுதுன்னா, அந்த டேம்பிங் ஃபோர்ஸ் வந்து இந்த ஆசிலேஷனை அப்போஸ் பண்ணுது. இந்த அப்போஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன செய்யுது, நம்பர் ஆஃப் ஆசிலேஷன் ரெடியூஸ் ஆகும். அடுத்து தேர்ட் ஒன் பாருங்கள். தேர்ட் ஒன்னில் என்ன பண்ணியிருக்கோம், நமக்கு சின்ன சின்ன ஹோல்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம், அதாவது ஸ்லாட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதில் அந்த டிஸ்கில் என்ன பண்ணியிருக்கோம், ஸ்லாட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் இந்த டிஸ்கில் பாருங்கள், செகண்ட் ஒன் டிஸ்க்கு, தேர்ட் ஒன் பாருங்கள், டிஃபரன்ஸ். அந்த ஸ்லாட்ஸ் இடையில் வந்து கட் பண்ணி எடுத்த மாதிரி எடுத்திருக்கோம் நம்ம. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். The pendulum now will execute several oscillations before coming to rest. This clearly demonstrates the production of eddy current in the disc of pendulum. இப்போ நமக்கு வந்து முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் அதிகமான ஆசிலேஷன் வந்து அதிகமாக கிடைக்குது. இதுக்கு காரணம் என்ன, காரணம்னா அதிலேருந்து நமக்கு என்ன தெரியுது, அப்போ நமக்கு எடி கரண்ட்ஸ் வந்து இதில் வந்து அப்போஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைஞ்சது. இதில் டிஸ்காக இருக்கும்போது நமக்கு எடி கரண்ட்ஸ் வந்து அப்போஸ் பண்ணுறதுனால ஈஸியாக வந்து ரெஸ்ட் பொசிஷனுக்கு வந்துடுது. இதில் நமக்கு ஸ்லாட்ஸ் வந்து நமக்கு சின்ன சின்ன பிளவுகளை ஏற்படுத்தும் போது நமக்கு என்ன ஆகுதுன்னா, அதில் அந்த பிளவுகள் வழியாக எடி கரண்ட்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசிலேஷன் வந்து அதிகமாக கிடைக்குது. சரி, இப்போ வந்து ட்ராபேக்ஸ் ஆஃப் எடி கரண்ட்ஸ். இப்போ எடி கரண்ட்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது பார்த்தோம். அதை எப்படி நம்ம எதனால் எடி கரண்ட்ஸ் வந்து ஆசிலேஷனை ரெடியூஸ் பண்ணுது, அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ராபேக்ஸ் ஆஃப் எடி கரண்ட்ஸ். எடி கரண்ட்ஸ்னால சுழல் மின்னோட்டத்தினால நமக்கு என்னென்ன ட்ராபேக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம்.